காதெல்லாம் வலிக்குதுடா. மேலே வந்து அலௌட் இல்லையாமா. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்களை லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து எழுதி கொடுக்க சொன்னார். நாங்கள் கீழே போய் தான் எல்லா அப்பாலஜி லெட்டரும் எழுதிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பணும். கடம்பூர்லேயே பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் விளாக். வீடியோ எப்படி கொண்டு போகிறதுனால எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் ரேண்டமாக தான் சரி ஓகே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். வீடியோஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் தெரியும். நான் டெய்லி ஷார்ட்ஸ் தான் போடுவேன். நான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு மைண்ட் செட்டே இல்லை. சரி ஓகே ஒன் டைம் எடுத்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே வந்துட்டோம். மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா காது ரொம்ப அடைச்சிருச்சு. காதெல்லாம் வலிக்குதுடா. ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தோம். நாங்கள் கீழே இருந்து நாங்கள் மேலே வரக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய டர்னிங் இருக்குது. நீங்கள் கடம்பூர் வந்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டு போங்க. இப்போ நம்ம அங்கே போயிட்டு ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் வியூ பாயிண்ட் காமிக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யாரும் அவ்வளோ சின்ன பசங்களாம் மேலே ஏறிடாதீங்க. நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக தான் ஏறுறோம். ஸோ நாங்கள் சேஃபாக தான் ஏறணும். மேலே போயிட்டு நான் ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு மேலே போய் காமிக்கிறேன். ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு இடத்துல நின்று சரி நம்ம கடம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம் சொல்லிட்டு விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்துட்டோம். அந்த மலை கரெக்டாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து எங்களை லாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரை கேட்டு இந்த மாதிரி ஏறுறீங்க, உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. நாங்களும் வந்து யார்கிட்டையும் கேட்கலிங்க சார் அப்படின்னு. நீங்கள் கடம்பூர் சைடு இந்த மாதிரிலாம் ஏரியா வந்தீங்கன்னா என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் வந்து ரோட்டுக்குள்ளே நில்லுங்க. அவங்க எதுவுமே சொல்கிறாங்க ஏதாவது எமர்ஜென்சி கால் வலிக்குது இந்த மாதிரி தலை சுத்தல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரோட்டு பக்கம் நிற்கலாம். ஆனால் இந்த ரோட்டை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா டைகர் இல்லைன்னா எதுக்கும் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அவங்க தான் முழுக்க பொறுப்பெடுத்துப்பாங்களாமா. இப்போ வந்து அப்பாலஜி லெட்டர் வந்து எழுதி கொடுக்க சொன்னார். நாங்கள் கீழே போய் தான் எல்லா அப்பாலஜி லெட்டரும் எழுதிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பணும். பெட்ரோல் அடிக்கிறப்போ ஒரு 1/2 hour நிற்கிறோம். போனதான் 1/2 hour இன்னும் வரல. நீங்கள் கூட்டத்தை மட்டும் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குங்க. வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகே கேஸ் நாங்கள் மேலே போயிட்டு வியூ பாயிண்ட்டை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். மேலே வந்து அலௌட் இல்லையாமா. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. முதுகே வலி தெரியுமா. நான் ஓட்டுறப்ப நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓட்டலாம். அப்புறம் கீழே இறங்காங்க தான் தெரியுது. பிரேக் அடிச்சு 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 இதெல்லாம் வலிக்குது. வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப வலி. இந்த வாக் எப்போ
ஒரு இடத்துல வந்து நாங்கள் நின்றுட்டு சரி ஓகே இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். பாறை மேலாம் நாங்கள் ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன், டேய் பாரு அவங்க ஃபோட்டோ எடுக்காங்கடா என்னென்னு கேள்றா அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கேட்டான், என்ன ப்ரோ ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்காமல் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களும் கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. சரி ஓகே யாருன்னு தெரியல, நம்ம போய் கேட்போம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்போம்னு பார்த்தா அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவங்ககிட்ட போயிட்டு எல்லாம் பேசணும். இந்த மாதிரி ரூல்ஸ் தெரியுமா, நீங்கள் யாரை கேட்டு மேலே வந்தீங்க, ரூல்ஸ் தெரியாமல் இங்கே எதுக்கு மேலே ஏறுறீங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் ஏறி இருக்காங்க, திடீர்னு சொல்ல முடியாது, சிங்கம், புலி, சிறுத்தை, யானை அந்த மாதிரி வாழ்கிற இடத்துல வந்து நாங்கள் ஏறுறது தப்பு தான். எதாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட டியூட்டி கரெக்டாக பார்த்துட்டாங்க. கடம்பூர்லேருந்து யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடம்பூர்லேயே பொண்ணு கிடைச்சா நல்லாயிருக்கும். எங்களுக்கு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே இல்லை. நாங்கள் வந்து வேற ஒரு விஷயமா போயிருந்தோம். அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாலஜி லெட்டர் வரைக்கும் போய் முடியும்னு எங்களுக்கு தெரியல. பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் தப்பு எங்கள் மேலே தான். டூரிஸ்ட் வந்தாங்கன்னா பிளேஸ் நல்லா இருக்குது, நம்ம இறங்கி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு போவோம். கொஞ்சம் முன்னாடி இறங்கி போவோம். அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் போனதும் இந்த வியூ நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம அப்படி போவோம். அப்படி போக 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 வியூஸ் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் vlog எப்போ வரும்னு தெரியல, பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம 10K ரீச் பண்ணது ஒரு 10 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 1K அடிச்சதுக்கு 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம்.